இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் ரிலீஜியஸ் கிறிஸ்டியன்ஸாக இருக்க விரும்புகிறார்கள். இவங்களுடைய ரிலிஜன் என்ன? கிறிஸ்டியன். ஐ எம் எ கிறிஸ்டியன். அது ரிலிஜன். ஆனால் கர்த்தர் ஒரு ரிலிஜனை உருவாக்குவதற்காக, ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு பூமிக்கு வரவில்லை. ஒரு ஆவிக்குரியவனாக உங்களை என்னையும் மாற்றுவதற்கு வந்தார். உங்களை என்னை ஸ்பிரிச்சுவலாக வைப்பதற்கு வந்தார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அப்ப தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த வசனம் சொல்லுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? நான் தேவ சமூகத்திலிருந்து என்னை புதிதாக்கி கொள்ள முடியும். தேவ சமூகம் என்னை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டே இருக்கிறது. நான் சோர்வோடும், பயத்தோடும், கலக்கத்தோடும், வேதனையோடும், பலவீனத்தோடும், வியாதியோடும், பலவிதமான கஷ்டங்களோடும், அவநம்பிக்கைகளோடும் நான் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து நன்றாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவரை உயர்த்தி பாடி துதித்து வசனத்தை வாசித்து நான் அந்த வேலையை உண்மையா செய்யும் போது உண்மையாகவே தேவன் எங்கேயோ இல்லை, என் துதியில இறங்குகிற தேவனாக இருக்கிறார். நான் எங்கே ஜெபிக்கிறேனோ அந்த இடத்துல அங்கே அசைவாடுகிறவராக இருக்கிறார். என் ஆத்துமாவை, என் ஆவியை உயிர்ப்பிக்க செய்கிறார். எனக்குள்ளே என் கேள்விகளுக்கான பதிலை கொடுக்கிறார். எனக்கு ஒரு விடுதலையை உண்டாக்குகிறார். ஏனென்றால் ஒரு தாய் ஒரு செட்டையை விரித்து, ஒரு கழுகு தன் செட்டையை விரித்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறதை போல தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் தன் செட்டைகளை விரித்து அவருடைய பிரசன்னத்தை கொண்டு அசைவாடி உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை கொண்டு ஆண்டவர் உங்களை என்னை நிரப்பி ஆமென் பலப்படுத்தி நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார்.